இருக்கு. அதுல A E I O U அப்படிங்கிற 5 எழுத்துக்கள் மட்டும் vowels. vowelsனா உயிர் எழுத்துக்கள். அந்த சவுண்ட் வரும். ஆனா அ ஆ இ சொல்றோம்னா அந்த சவுண்ட்ல வரக்கூடியது மட்டும் 5 எழுத்துக்கள். அந்த ரூல்ஸ் படி நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது ரெகுலர் நவுன்ஸ். ரெகுலர்ல இருக்கக்கூடிய நவுன்ஸ்க்கு எப்படி சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாத்த போறோம் அப்படினா எஸ் மட்டும் தான் சேர்க்க போறோம். ரெகுலர் நவுன்ஸ்க்கு என்ன சேர்க்க போறோம்? எஸ் மட்டும் தான் சேர்க்க போறோம். ஆப்பிள் ஆப்பிள், girl girl, bag bag, pen pen. எஸ் மட்டும் சேர்க்கணுமா? அதே பாரு irregular nouns, plural nounsல பாருங்க. tooth tooth அப்படி லெட்டர்ஸ் பாருங்க. T O O T H வந்து இங்க T E E T H teeth. mouse mice, child children, man men, women women women, axe action. இது நம்ம என்ன வந்து லெட்டர்ஸ் என்னது சேஞ்ச் ஆகுது. இது வந்து ரெகுலர் நவுன் பார்த்தோம், irregular நவுன் பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் லெட்டர் என்ன வருது? எல்லாமே y வருது. இங்க லாஸ்ட் லெட்டர் என்ன வருது? y தான் வருது. ஆனா இங்க s மட்டும் சேர்த்திருப்போம். ஆனா அங்க என்ன சேர்த்திருக்கோம்? i சேர்த்திருக்கோம். அதுக்கான என்ன ரூல்ஸ் பார்க்க போறோம். இங்க லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி என்ன எழுத்துமா இருக்கு? a. இங்க லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? e. இங்க லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி எழுத்து என்னமா இருக்கு? o. இங்க லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி என்னமா இருக்கு? u. இதெல்லாம் என்ன லெட்டர்ஸ்? லாஸ்ட் y க்கு முன்னாடி vowels வந்துச்சுனா s மட்டும் தான் சேர்க்கணும். அடுத்து இங்க பாருங்க y தான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வருது? கான்சனன்ட் வருது. என்ன லெட்டர் வருது? இங்க d, இங்க r, இங்க l, இங்க t, இங்க r அப்படின்னு என்ன வருது? கான்சனன்ட் வருதுனால அங்க அந்த y ஐ எடுத்துறோம். இந்த y என்ன பண்ணணும்? எடுத்துட்டு i e s சேர்க்கறோம். என்ன சேர்க்கறோம்? i e s சேர்க்கறோம். அடுத்து பாருங்க லாஸ்ட் லெட்டர் இங்க என்ன வருது? s. இங்க என்ன வருது? s s. இங்க ஒரு s, இங்க ரெண்டு s, அடுத்து இங்க s h, இங்க c h, இங்க x. இதெல்லாம் வந்துச்சுனா அதுக்கு பக்கத்துல அப்படியே லெட்டர்ஸ் எழுதிட்டு இந்த வேர்ட் எழுதிட்டு பக்கத்துல es சேர்க்கணும். லாஸ்ட் லெட்டர் s ss sh ch x இதெல்லாம் வந்துச்சுனா பக்கத்துல என்ன போட போறீங்க? bus buses, as class dress brush watch box. என்ன சேர்த்துக்கோங்க எல்லாமே? yes. அடுத்து பாருங்க லாஸ்ட் லெட்டர் மேல என்ன வருது? f. அடுத்து எல்லா f e வந்துச்சுனா ப்ளூரல் நவுன்ஸா மாத்தும்போது அந்த f f e லாம் எடுத்துட்டு நம்ம அதுக்கு பதிலா என்ன போட போறோம்? b e s. hog wolf leaf leaves. அது மாதிரி நம்ம என்ன பண்றோம்? es சேர்க்கறோம். இந்த f ஐ எடுத்துட்டு es சேர்க்கறோம். இங்க பாருங்க லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி லெட்டர் என்ன வருது? கடைசி எல்லா லெட்டரும் என்ன வருது? o. ஆனா அந்த o க்கு முன்னாடி a e i o u vowels வந்துச்சுனா s போடணும். o க்கு முன்னாடி a e i o வந்துச்சுனா என்ன பண்ணணும்? s மட்டும் சேர்க்கணும். இப்போ அங்க பாருங்க இதுல வந்து பியானோ போட்டோ இது ரெண்டுக்கு மட்டும் லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? n வந்திருக்கு, இங்க t வந்திருக்கு. ஆனாலும் s மட்டும் தான் சேர்க்கணும். இந்த ரெண்டு வேர்டுக்கு மட்டும் s மட்டும் தான் சேர்ப்போம். அடுத்து வந்து இங்க கான்சனன்ட் g t அதெல்லாம் வந்து என்ன சேர்க்கறாங்க? es சேர்க்கறாங்க. vowels வந்துச்சுனா s மட்டும் சேர்க்கணும். கான்சனன்ட் வந்துச்சுனா es சேர்க்கணும். அடுத்து பாருங்க நோ சேஞ்ச் ப்ளூரல் நவுன்ஸ். எந்த சேஞ்ச் ஆகாது. அப்படியே sheep sheep, deer deer, fish fish, rice news இதெல்லாம் வந்து என்ன பண்றோம்? அப்படியே சிங்குலர் என்ன வந்திருக்கோ அதே வேர்ட் தான் ப்ளூரல்ல வருது. அதே லெட்டர்ஸ் தான் வரும். சேஞ்ச் ஆகாது. இப்போ மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாமா? ரெகுலர் நவுன்ஸ்க்கு என்ன லெட்டர் மட்டும் போடுங்க லாஸ்ட்ல? irregular நவுன் என்ன ஆகுது? லெட்டர்ஸ்